சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளில் 4வது வார்த்தையை சற்று தியானிக்கலாம் என்றுள்ளேன். அந்த 4வது வார்த்தையை மத்தேயு 27:46 நானே வாசிக்கிறேன். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். அதே ஒரு மார்க்கில் அதே வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலோயே ஏலோயே லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் என்று அர்த்தம். இந்த 2 வசனத்துல ஒரு வித்தியாசம் வார்த்தைகள் இருக்கிறத நம்ம அறிய முடியுது. ஏலி ஏலி லாமா சபக்தானி இந்த வார்த்தை அராமிக். ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலத்தில் அராமிக் பேசப்பட்டது சரித்திர புஸ்தகத்தில் வாசித்திருக்கிறது. அதே போல ஏலோயி ஏலோயி அந்த நேரத்தில் கிரேக்க பாஷைகள் அதிகமாக மக்களிடத்தில் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் எழுதுகிற காலத்தில் அந்தந்த வார்த்தைகளை வைத்து அவர்கள் எழுதினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 4ஆம் வார்த்தை எந்த மாதிரி நேரத்தில் எல்லா வார்த்தையுமே நாம் தியானித்து வந்த அனைத்து வார்த்தைகளுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டு இந்த சிலுவையில் தொங்குகிற காட்சியை நாம் ஒரு நிமிடம் நம் கண் முன்னாலே நிறுத்தலாம். பாருங்க, முந்தின நாளிலிருந்து அவர் பாடுபடுகிறார், அவமானப்படுகிறார், வேதனைப்படுகிறார், துக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் யார் அவருக்கு உணவு கொடுத்திருப்பாங்க? பசி, பட்டினி. அந்த சமயத்தில் அடுத்த நாள் காலையில் அந்த அவரை சிலுவையில் அறைவதற்காக அவரை கொண்டு வந்து நிறுத்தி தலையிலே முள்முடி, அந்த முள்முடி எல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு முள்முடி. அது நம்ம ஊர்ல இருக்கிற கருவேலா முள்ளுன்ற மாதிரி அந்த தேசத்துல ஒரு பெரிய முள்ளு. அந்த முள்ளு குத்தினா மூளை வரைக்கும் போகும். அப்படிப்பட்ட ஒரு முள்ளினால் சுற்றப்பட்ட ஒரு முள்முடியை அவருக்கு சூட்டி அந்த சுத்தியால் அடிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், ஒரு சின்ன குண்டூசியினுடைய முனை நமக்கு பட்டா நமக்கு எவ்வளவு வேதனைப்படும், வேதனையா இருக்கும். இந்த முள்ளு மூளையை போய் சொல்கிற அளவுக்குரிய அந்த முள்ளு தலையில வைத்து ஒரு அடி அடிக்கும் போது எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். அந்த ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கஷ்டமான வேதனையை தாங்கிக் கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பாகவே வாரினால் அடிக்கப்படுகிறார். வாரினால் அடிக்கப்படுகிறது அது சாதாரண வாரி நாம நீங்க பார்க்கறதெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல வாரினால் அடிக்கப்படுகிறதுனால அந்த வாரினுடைய முனை இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா. அந்த முனையில கொக்கி மாதிரி இருக்குமா, கொக்கி. அந்த கொக்கி மாதிரி இருக்கிற அந்த வாரை அடிக்கும் போது சதை அப்படியே அந்த கொக்கி எடுத்து பிச்சுட்டு வருவாங்க. அப்படி அடிக்கிற அந்த வார் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடித்த வார். அப்படி அடி வாங்கும் போது இந்த சதையெல்லாம் பிக்கப்பட்டு இருக்கும். எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. அடுத்ததாக அதை சிலுவையிலே அறையும் பொழுது நாம் சிந்தனைக்கே கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கோர பாடு. ஆணிகள், பெரிய பெரிய ஆணிகளை வைத்து கையை அந்த சிலுவைகளோடு வச்சு அடிக்கும், காலை சிலுவைகளோடு வச்சு அடித்து பெரிய ஆணிகளால் அடித்து தொங்க விட்ட இந்த காட்சி யோசித்து பார்த்தா, இந்த காட்சியை நாம் நினைத்து பார்த்தா நம் நெஞ்சம் எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காட்சியை வைத்துதான் அவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த காட்சியில தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை தான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தை எவ்வளவு பயங்கரமான, எவ்வளவு கூக்குரலான வார்த்தை என்பதை நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் இந்த சிலுவை காட்சியை பார்க்கும் பொழுது நாம் இந்த வார்த்தை இன்னும் பயங்கரமாக கூக்குரலோடு விட்ட வார்த்தை என்று நாம்
நாம் உணர முடிகிறது. பாருங்க, அது ஏன் அந்த அப்படிப்பட்ட ஒரு கோரமான காட்சி, அப்படிப்பட்ட ஒரு கோரமான சம்பவம் அவருக்கு நினைத்தது என்றார். அந்த நேரத்தில் அவர் அந்த கதறி எதற்காக என்றார், இவ்வளவு நேரம் நம்ம தியானித்த அந்த அடி, அந்த பிச்சல், அந்த முள்ளில குத்தப்பட்டு அப்ப கூட அவர் பொறுத்து கொண்டார் தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த நேரத்துல என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கதறுவது எதனால் என்றால், தேவனுடைய முகம் அங்கு மறைக்கப்படுகிறது. தேவனுடைய முகம் அங்கு மறைக்கப்படுவதனால்தான் அவர் கதறுகிறார் என்று பார்க்கிறோம். ஏன் மறைக்கப்படுகிறது? அந்த தேவனுடைய முகம் ஏன் மறைக்கப்படுகிறது? அவர் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் செய்கிற அக்கிரமத்தை, மனிதர்கள் செய்கிற கொடுமை, பாவத்தை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் சுமந்து அந்த பாவத்தை சுமக்கிற நேரத்துல தேவனால் அதை பார்க்க முடியாது. ஏன்னா தேவன் சுத்த கண்ணுள்ளவர், பரிசுத்த கண்ணுள்ளவர். தேவன் அப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ள தேவனாக இருப்பதனால்தான் அவரால் அவர் அந்த முகத்தை பார்க்க கூடாது என்று அவர் திரும்பி விட்டார். அந்த திரும்பி அந்த சிச்சுவேஷன்ல தான் அவருக்கு இந்த ஒரு கதறல் கொடுக்க வேண்டும் என்று கதறினார் என்று பார்க்கிறோம். இந்த அடிகள்லாம் கூட பொறுத்துட்டாரு. இது அவரால் தாங்க முடியுது. அந்த பாவம் எப்படிப்பட்ட பாவம்? ஏசாயா 53:5, நம்முடைய வேர்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் வாக்கினை அவர்மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, இது யாரால் இவ்வளவு கஷ்டப்படுறார்? நம்முடைய வேர்கள். நாம் அவருக்கு செய்த ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் செய்கிற பாவம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், நம்ம அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதுக்காகவே அவர் இப்படியாக நம்முடைய வேர்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று இந்த வேதத்துல நாம பார்க்கிறோம். இந்த வகையான இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை அவர் சுமந்து கொண்டிருப்பதனால்தான் பாவத்தை பார்க்க முடியாத சுத்த கண் தேவாதி பிதா பாவத்தை பார்க்காத சுத்த கண் என்பதனால்தான் இதை அவர் பார்க்காமல் திரும்பிக் கொண்டார் என்று பார்க்கும் பொழுது அந்த வேதனை அவரால் தாங்க முடியாமல் அவர் துடிக்கிறார், கதறுகிறார், சத்தம் போட்டு கத்துகிறார் என்று பார்க்கிறோம். இது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். இந்த வேதனை விட தேவனை பார்க்க முடியலையே என்ற வேதனை தான் மிகுந்த வேதனையாக அவர் கதறினார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி கதறும் போது பிதா அதை பார்க்காம திரும்பி பார்த்து, ஐயோ நம்ம மகன் கஷ்டப்படுறானேன்னு ஒரு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மன இறங்கினா அந்த இடத்துல தேவனுடைய திட்டம் நிறைவேற. யோசித்து பாருங்கள், தேவனுடைய திட்டம் என்னவென்று நம்ம அனைவரும் அறிந்ததுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு அந்த திட்டம் தான் முக்கியமானது. என்ன திட்டம் அவர் தேவன் வைத்திருக்கிறார்? நம்ம அனைவரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும், தேவனுடைய திட்டம். அப்ப இவங்க கதறுகிற நேரத்துல தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் அவருடைய முகத்தை மறைக்கத்தான் வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணமாக அப்படி சொல்லலாம். நம்ம எல்லோரும் அறிந்ததுதான். ஒரு பிரசவ நேரத்துல பிரசவித்துக் கொண்டிருக்கிற அந்த பெண் தன் குழந்தையை பிரசவிக்க வரும்போது அந்த குழந்தைய அது தொப்புள் கொடியோடு ஒட்டி கொண்டிருக்கும். தொப்புள் கொடியோடு ஒட்டி கொண்டிருந்து அது வெளியே வரும். வெளியே வந்து பார்த்தாலும் அந்த தொப்புள் கொடி அம்மாவோட தான் கனெக்ட் ஆயிடுச்சு. ஆனா அதை என்ன செய்யறாங்க, அதை பிரிக்க வேண்டும் என்று டாக்டர் கட் பண்ண மாட்டாங்க. அந்த நேரத்துல அந்த தாய், ஐயோ என்னையும் குழந்தைய பிரிக்காதீங்க, நாங்க 10 மாசம் அந்த குழந்தைய சுமந்து வந்திருக்கிறேன், பிரிக்காதீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? இந்த தாயும் செய்யும் இறந்துதான் போகும். அந்த திட்டம், அதை பிரசரிக்கக்கூடிய திட்டம் அங்க நிறைவேற இறந்துதான் போகும். அதனால அந்த தொப்புள் கொடியை கட்
பண்ணினால்தான் ஒரு புதிய தலைமுறை உருவாகும், ஒரு புதிய உறவு உருவாகும். அதே வழிதான், அதே விதமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய திட்டத்தை பிதாவின் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் பிதா அவருடைய முகத்தை திருப்பிக் கொண்டார் அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக. இப்போ இதே இந்த மாதிரி ஒரு கைவிடப்பட்ட கேஸ் நம்ம வேதத்தின் மூலமாக பார்க்கணும்னா தாவீதை நம்ம எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் தாவீது யாரு என்ன தெரியும். அந்த தாவீது அப்படி கதறுகிற சில பாடல்களை சங்கீதத்துல நம்ம பார்க்கணும்னா சங்கீதம் 22:1 நானே வாசிக்கிறேன். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறேன் என்று கதறுகிறார் என்று பார்க்கிறோம். பாருங்க, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக. இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை பாருங்க தாவீதுக்கு. தாவீது சவுலினால துறக்கப்பட்டு சவுல் தாவீதை கொள்வதற்காக பல முறை அவன் பயந்து நடுங்கி ஓடி புகைகளிலும் மலைகளிலும் காடுகளிலும் வனாந்தரத்திலும் ஒழித்து கொண்டிருக்கிற நேரத்துல சவுல் அவனை தேடி 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 அவனை உயிர் போக வைக்க வேண்டும், அவனை சாகடிக்க வேண்டும் என்று எத்தனையோ முறை தாவீதை தேடிக்கொண்டு போய் அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழல் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்க யோசிச்சு பாருங்க. படையோட ஒரு ராஜா அந்த ஒரு மனிதனை கொள்ளுவதற்காக தேடிக்கொண்டு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு நியூஸ் கிடைச்சிட்டு அவன் நிக்கிற இடத்தை தெரிஞ்சுட்டு தேடி 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 கொள்ளுவதற்காக இருக்கும்போது அவனுக்கு எவ்வளவு ஒரு பயம் இருக்கு பாருங்க. அந்த பயத்தோடவே இருக்கு. தாவீது அந்தி சந்தி மதிய வேலை கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷன், எப்பொழுது தன் இருதயத்துல கர்த்தரை வாஞ்சியாய் தேடுகிற மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சும்மா இருப்பாப்பியா? இப்படிப்பட்ட சூழல் சும்மா இருப்பியா? அப்பதான் கர்த்தரிடத்துல கதறுகிறார் என்று பார்க்கிறோம். கதறி இதே வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கதறது போல தாவீது அது கதறி தன்னுடைய சங்கீதத்துல எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு மனிதன் சங்கீதம் 88:14 கர்த்தாவே ஏன் என் ஆத்துமாவை தள்ளி விடுகிறேன், ஏன் உமது முகத்தை மறைக்கிறேன். இப்படிப்பட்ட வேதனையான வார்த்தைகள் சோதனையான நேரங்களில் வெளிப்படுகிறது. இப்படிப்பட்ட இது ஒரு மனிதன் இப்படித்தான் கர்த்தரிடத்துல கதறுகிறார். கஷ்டமான நேரத்துல, துக்கமான நேரத்துல, வேதனையான நேரத்துல நம்ம வருகிற வார்த்தைகள் கதறலான வார்த்தைகள் தான். ஏன்பா, ஏன் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் என்னை கைவிடுறீங்க, நான் எவ்வளவு துக்கத்தில் கூப்பிட்டேன். இப்படியாக இந்த வேத வசனத்தை இன்னும் அநேக மக்களுடைய கூப்புகளை நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது அந்த சோதனை, அந்த வேதனை, அந்த துக்கமான நேரம் இருக்கும் பொழுது இந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள். கதறிய பிறகு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஜீவ கிரீடம். பாருங்க, நம் வேதனையிலே, துக்கத்திலும், கண்ணீரிலும், கவலையிலும், எத்தனையோ வியாதியின் மத்தியிலையும், கஷ்டத்தின் மத்தியிலையும், இப்படியாக படுகிற பாடுகிற மத்தியில நாம் அந்த சோதனைகளை நாம் சகித்து ஆண்டவரிடத்துல நாம் பலனை பெற்றுக்கொண்டு அப்படி சோதனைகளை சகிக்க வேண்டிய நேரத்துல சகிக்கிறது கர்த்தர் பலன் கொடுக்கிறதுனால அந்த பலத்தோடு நாம் சகித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிதான ஆசீர்வாதம் தான் ஜீவ கிரீடம். ஜீவ கிரீடத்தை நாம் கொடுக்கிறார். சோதனைகளை சகித்து வரும்போது அவர் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தோன்றி மரணம் அடைந்து மக்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக, மன்னிப்பதற்காக தோன்றும் பொழுது அதற்கு கிடைக்கிற பலன் ஆத்துமகள். மனிதர்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்று அவர்கள் ஒவ்வொருவர்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்ற ஒரு ஆத்ம தாகத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பயங்கரமான சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஒப்புக் கொடுத்தார் என்று
பிதாவுடைய திட்டம் அதே நிலவில் பிதாவுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று அவர் ஒத்துக்கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி அநேக சூழ்நிலைகளில நாம் வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு கவலையோடு தேவனை நோக்கி நாம் கதறின நேரங்கள் அநேக நேரங்கள் கதறி இருக்கிறோம். ஆனாலும் இன்னும் தேவன் பகிர் கொடுக்கவில்லை என்று எவ்வளவு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற காலங்களும் உண்டு. ஆனாலும் அந்த நேரத்தில் கூட காண்பவர் விரட்டு கொடுக்கிறார், அதை தாங்கிக்கூடிய விரட்டு கொடுக்கிறார். அப்படி விரட்டு கொடுக்கிறார் தேவன் நமக்கு அந்த பலத்தோடு விட்டுவிடுவதில்லை. அவருடைய பெரிதான ஆசீர்வாதத்தை அவர் நமக்காக வைத்திருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நாம் வாழும் போது அந்த விசுவாசமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை வாழ வைக்கும். ஆக ஆண்டவர் அவ்வளவு கொடுமையான சூழ்நிலையை சந்தித்தது மக்களுடைய ஆத்ம மீட்புக்காகத்தான். அப்படிப்பட்ட ஒரு ஆத்ம மீட்பை பெறுவதற்காக ஆண்டவர் பட்ட பாடு அநேகம். ஆண்டவர் எல்லா விஷயத்திலும் நமக்கு முன்மாதிரியாகவே தான் திகழ்ந்து வருகிறார். இப்பொழுது நாம் இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஆண்டவர் முன்மாதிரியாகவே தான் இருந்திருக்கிறார். அவர் வாழ்க்கை முழுவதுமே நமக்கு முன்மாதிரியாகத்தான் வாழ்க்கை காட்டி போயிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த முன்மாதிரியான அந்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றி தேவனுடைய சித்தம் தேவனுடைய திட்டம் நிறைவேற நாம் ஒவ்வொருவரும் பாடுபடும். அந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆத்ம தாகம் தான் தேவனுடைய திட்டத்தை நாம் ஒவ்வொருவரும் நிறைவேற்ற முடியும். ஆண்டவர் திட்டத்தை நிறைவேற்றுவது போல எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை பரிதாபமான வேதனையான சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம் தேவனுடைய திட்டத்தை ஒவ்வொருவரும் இறுதியில் பதிய வைத்து அந்த காரியத்தை நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை அப்படியாக நடத்துவராக. கர்த்தருக்கு கொடான ஒரு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கர்த்தரை நமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்பை கொடுத்த ஆவிக்குரிய தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் இந்த ஸ்நானியும் அவர் பேசுகிற வார்த்தைகளை இன்னைக்கு 5வது வார்த்தையை பேச கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறேன். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம் நான் பிடிச்சுக்கிறேன். அதற்கென்று எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இந்த நாளிலும் அவருடைய தாகத்தை குறித்து ஆவிக்குரிய தாகம் சரீர தாகம் 2 தாகத்தையும் குறித்து ஆண்டவர் பேசியிருக்காங்க. எந்த தாகத்தை குறித்து ஆண்டவர் பேசியிருக்காங்க. இந்த நாளிலும் நம்ம அந்த தாகத்தை குறித்து சிறு வார்த்தைகள் தியானிக்கலாம். நம்மளுக்கு நிறைய தாகங்கள் இருக்கு. நம்மளுடைய தாகம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு செல்போன் தாகம் தான், நிறைய பேருக்கு நிறைய தாகங்கள். நம்ம ஆபத்துக்கு இருக்கிறதால கொஞ்சம் பேர் செல்லுக்கு அடிமையாக இருக்கிறோம். மற்றவங்க பார்த்தீங்கன்னா வெளியில பார்த்தீங்கன்னா நிறைய தாகத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. கர்த்தர் அப்படிலாம் இல்லாத அளவுக்கு நம்மகிட்ட இருக்கிற சிறு குறைகள்னா செல்போன் தாகம். கர்த்தர் அதையும் நம்மகிட்ட இருந்து ஆண்டி செடுப்பது போல எடுத்து போடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சரீர தாகத்தை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய சரீரத்துல எந்த அளவுக்கு அவருக்கு தாகம் இருக்கு அப்படின்னா சங்கீதம் 22:15 சொல்றாரு, என் பலன் ஓட்டை போல் காய்ந்து என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. மொத்தமா அந்த சரீரத்துல தண்ணியே இல்லாத அளவுக்கு அவர் வாய் என்ன பண்ணிடும், ஓட்டை போல் காய்ச்ச நாக்கு மேல் வாயோடு ஒட்டிக்கிற அளவுக்கு தாகம். அந்த தாகத்தினால அவர் என்ன பண்றாங்கன்னா சங்கீதம் 69:15 என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுக்கிறாங்க. அந்த கசப்பு எதனாலன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணுன்றதுக்காக அந்த கசப்பை கலந்து கொடுக்குறாங்க. ஆனால் அவர் வாங்கி என்ன பார்த்தாங்கன்னா காரியம் அந்த கசப்பை கலந்து தாக்கத்தை கொடுக்க மறுக்கிறாங்க. அல்லையா அந்த கசப்பை முற்றிலுமாய் ஆண்டவர் அவர் நம்ம கசப்பை முழுவதும் அவரை ஏற்றுக்கிட்டதுனால. ஆனால் ஆண்டவர் சொல்றாங்க யோவான் 4:6 இலைப்படைந்து போகிற அளவுக்கு அவருக்கு தாகம்.
சோர்ந்து போகிற அளவுக்கு அவருக்கு தாகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசாயா 55:11 தாகமா இருக்கிறவர்களே சொல்லி நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாங்க, தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அன்னைக்கு வாழுங்கள். ஏன் அப்படின்னா அவர் நிறைய காரியங்கள் நம்ம கூட அவர் பேசியிருந்தாலும் ஒரு சில காரியங்கள் அவர் நம்ம கிட்ட சொல்றாரு. அந்த தாகம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஆமாஸ் 8:11 சொல்றாங்க, அந்நாளில் சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் சோர்ந்து போவாங்க. அந்த தண்ணீர் இல்லாத அளவுக்கு அந்த சோர்வு அவங்க என்ன பண்ணுனா ரொம்ப அந்த வேதனைக்குள்ளாக மாற்றாங்க. அந்த வேதனை எப்படி இருக்குமா, புலம்பல் 5:4 நீங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடித்தாலும் அந்த தாகம் என்னாகாதான், அடங்காது. அதனால எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா அந்த சோர்வு வந்துமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் யோவான் 4:13 மறுபடியும் தாகம் உண்டாகும். அல்லேலூயா, மறுபடியும் அந்த தாகம் உண்டாகும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா 55:7 நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அல்லேலூயா, நலமானது என்னன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க. வெளிப்படுத்தல் 22:17 தாகமா இருக்கிறவன் வரக்காரன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவுள். அல்லேலூயா, அப்போ நம்ம ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு இலவசமா தண்ணி கொடுப்பாங்க. நம்ம பணம் கொடுத்து கூட என்ன பண்ண வேணும், அந்த காசு கொடுத்து நம்ம அந்த தண்ணீரை வாங்கி நம்ம சரீரத்தை இது பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாங்க இலவசமாய் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் பேசுறாங்க. யோவான் அழகா 6:49 சொல்றாங்க, ஜீவ அப்பம் நானே. அல்லேலூயா, நம்மளுக்கு எல்லாவற்றும் ஜீவன் கொடுக்கறதும் திராட்சை செடியாகவும் நல்ல மெய்யான திராட்சை செடியாகவும் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆனால் சமரியா யோவான் 4 சமரியா ஸ்திரீ கிட்ட சொல்றாரு, நீ கொடுக்குற தண்ணீரை குடிச்சோன்னா திரும்ப காணும். ஆனால் நான் கொடுக்குற தண்ணீரை கொடுக்குறப்போ ஒருவருக்கும் ஒரு காரணம் என்னாகாதுன்னா அந்த தாகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க. ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா தாகங்களும் எல்லா விருப்பங்களும் அவர் அறிஞ்சதுனால தேவ சித்தம் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஒரு தாகம் ஆண்டவர் சொல்றாங்க. சமரியா ஸ்திரீகிட்ட போய் பேசும்போது சமரியா ஸ்திரீ வந்து எப்படிப்பட்டவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாங்கன்னா அந்த சமரியா ஸ்திரீகிட்ட போய் பேசும்பொழுது அந்த ஸ்திரீயை கொண்டு அந்த சமரியா இருக்கிற ஜனங்க கிட்ட முழுசும் போய் ஆண்டவர் அனுப்புறாங்க. அந்த சகோதரியே போறாங்க, புறப்பட்டு போயிட்டு நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் வந்து எனக்கு அறிவிக்கிறாரு, நான் செய்த எல்லாவற்றையும். அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்றாங்க, நிமித்தம் நாங்கள் என்ன பண்ணுறோம், அங்கே வரங்க, நாங்கள் வந்து பார்க்குறோம் சொல்லி அவங்க விசுவாசத்தோடு பார்க்கறதுக்காக வரங்க. வந்து அந்த இடத்துல பார்க்குறப்போ அநேகர் அந்த ஸ்திரீ நிமித்தம் அநேகர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. அல்லேலூயா, அது போல நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு சில இடங்களில் வேலை செய்கிற இடத்துலோ படிக்கிற இடத்துலோ அதை வீட்டு பக்கங்களில் இருக்கிறதோ யார்கிட்ட நம்ம பேசுகிறோமோ ஆண்டவரோட வார்த்தையை அந்த இடத்துல விதைக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறாங்கன்னா அந்த சந்தர்ப்பத்தை நம்ம என்ன பண்ணோம், பயன்படுத்தணும். அல்லேலூயா, கர்த்தர் நம்ம ஆண்டவர் சொல்றாங்க, அந்த சமரியா ஸ்திரீ நிமித்தம் அநேகர் வந்து இதுதான் உலக ரட்சகர் சொல்லி அவருக்கு பேர் வைக்கணும். அல்லேலூயா, யோவான் 4:42 உலக ரட்சகர். அந்த பேரு நம்ம சரித்திர நாயகர் அவருக்கு மட்டும்தான் அந்த பேர் வச்சிருக்காங்க. பிளஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிலுவையில் அடையும் போது கூட அந்த பிரார்த்தனை வந்து சொல்லும்போது அவர் சொல்றாரு, யூதருக்கு ராஜா என்று அவங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இவர் சொன்னதாக நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற வேத வாக்கு நிறைவேறணும்னா நம்ம சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி அவங்க அந்த எழுதுறதுக்கு பேர் அது வேத வாக்கியம் கிடையாது. அல்லேலூயா, ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா ஜனங்களை கொண்டு எப்படி பேசணும், யாரை வச்சு செய்யணும் சொல்லி அவர் முன்குறிச்சதை பண்ணா ஆண்டவர் அழகா அவங்க கிட்ட சொல்லி பண்றாரு. ஆனா இவங்க சொல்லும் பொழுது நான் எழுதினது இவர் இஸ்ரவேலுக்கு ராஜா சொல்லி அழகா ஆண்டவர் நமக்காக அந்த வார்த்தை பிலாத்து மூலியமா நமக்காக என்ன பண்ணிருக்காங்க, எழுதி கொடுத்துருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, நம்ம வேத வாக்கியம் நிறைவேறணும்னா நிறைய காரியங்கள் ஆண்டவர் வேற எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஒரு காரியம் அவருக்காக என்ன பண்ண தடையா இருக்கிறேன், அவர் பிறந்தது, அவர் வளர்ந்ததுக்கும் அவர் மனித
இருக்கிற வரைக்கும் ஒரு காரியமும் அவருக்கு வந்து தடையாதே இருந்தது. 1 Timotheus 1:15 பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக தான் உலகத்துக்கு வந்தாங்க. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? பாவத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கோம். என் ஆண்டி அழகாக ஒரு வசனம் சொன்னாங்க, நம்ம திரும்ப திரும்ப அவருடைய வல்லமையை, அவருடைய அபிஷேகத்தை எல்லா விஷயமும் நம்ம என்ன செஞ்சு நம்ம அதை தவறாக அதை நம்ம பயன்படுத்தி அவருடைய வகையை நம்ம இழக்கிறோம் இல்லைங்களா? அதனால பாவத்துக்கு ரட்சிக்கிறதுக்காக தான் அவர் அழகாக நமக்காக வந்திருக்காங்க. அது இல்லாமல் Luka 15:10 மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம். ஹல்லேலூயா. அந்த பாவி நிமித்தம் தான் பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிருக்கும். தூதர்களுக்கு முன்பாக அந்த சந்தோஷம் நமக்கு உண்டாயிருக்கும். அதே போல நீங்கள் அறியாத ஒரு போஜனம் ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது வந்து என்னுடைய போஜனம் இல்லை. ஒரு ஆத்மாவும் ஒரு நபர்கிட்ட நம்ம பேசி அவருடைய வார்த்தைகளை சொல்றது மட்டும்தான் அவருடைய போஜனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க. அதே மாதிரி யோவான் 4:34 ஆண்டவர் சொல்றாங்க, இயேசு அவர்களை நோக்கி, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனம். கர்த்தாவே, இந்த நாளில் நிறைய பேர் நம்ம காரியங்கள், நம்ம தேவைகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தில் ரொம்பவே நம்ம மிஸ்யூஸ் பண்ணிக்கிறோம். அது போல் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காங்க. யோவான் 10:14 யோவான் 5:31 என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தா அந்த சாட்சி மெய்யா ஈராது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்க கடைசி நிமிஷம் ஒரு சிறுவில் தள்ளும்போது ஈட்டி வச்சு அவர் விடாம 19 கூட பார்த்தீங்கன்னா ரத்தமும் தண்ணீரும் கடைசி சொட்டு ரத்தம் வந்தது. அப்போ கூட அவருடைய வார்த்தைகளை கொண்டு அவர் காரியங்கள் எல்லாவற்றும் அந்த தாக்கத்தோடு அவர் சொன்ன எல்லா காரியங்களும் நிறைவேற்றி முடிச்சது போல நம்மளுக்காக வைத்து போயிருக்கிற அந்த சின்ன சின்ன காரியம், பெரிய காரியம் எல்லாவற்றும் ஆண்டவர் முடிச்சிட்டாங்க. சின்ன சின்ன காரியம் என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் நமக்காக சொல்லியிருக்காங்களோ அந்த காரியத்துக்கு அவர் வார்த்தைக்கும் கட்டளைகளுக்கும் எல்லாமே கீழ்படுத்தி அவர் மந்தையில ஒரே மந்தையா ஒரே மேய்ப்பனா ஒரே ஊருக்குள்ளே நம்ம கடந்து போக கர்த்தர் உதவி செய்கிறாங்க. அந்த வார்த்தைக்காக நம்ம